ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் கேங் vlog. நாம இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்க போறோம்? கார் ஓட்டுநர் வந்து நம்மளோட அஸ்கர். அங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு பர்மிஷன் கேட்டு வந்திருக்கான். அவனை இன்னைக்கு என்டர்டெயின் பண்ணோம். நெக்ஸ்ட் நடுவில் இருக்கிறோம் எப்படின்னு தெரியல. கடைசியும் இல்ல இன்ட்ரோடக்ஷன் எபிசோட எண்ட் எபிசோடு ஜெரோ. இப்போ வந்து கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அதனால ஜேடி வரல. ஜேடி வந்து அவங்க அப்பா கிட்டே கேடியாத ஒரு வேலை பார்த்துருக்கான். அதனாலதான் என்னன்னு தெரியல. அடுத்த வாட்டி ஒரு பிளேயர் அவுட் ஆகும் போது இன்னொருத்தவங்க உள்ள வருவான். அது நானா தான் இருக்கும். அடுத்த வாட்டி நானே அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் அவுட் ஆயிட்டு நான் வந்து நடந்து போவோம். சைக்கிள்ல நடந்து போவோம் சைக்கிள்ல. வரலன்றா. சரி, இன்ட்ரோடக்ஷன் 4 பேர் அந்த மாதிரி நீ வந்து முடியும். புது நபர் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க ராயல் கேங் vlogsோட மெயின் இவர் தான் மெயின். இவர் வந்து எல்லாமே பார்த்துப்பாரு எங்க கேங் vlogsல. ஆமா, சோறு படுக்கை இடம் எல்லாமே தந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு தாராள பிரபு. ஆமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுனிலும் சரணும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே இருக்காது அவங்க கிட்ட. இந்த பையன் வந்து ஆமா, இந்த பையன் வந்து ஷிஃப்ட் பேசிட்டு தான் நம்ம vlogsல வருவோம் அடிக்கடி. நீங்க டெய்லியுமே பார்க்க முடியாது. எல்லா வீடியோஸும் டெய்லியும் vlog போட முடியாது. ஆமா, நாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல டெய்லியும் vlog போடவே முடியாது. ஆமா, ஸோ அதனால வந்து எங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. என்ன வருதோ அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான். நானா சரி, ஓகே. அஸ்கர்னா எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்கர்னா ரொம்ப நல்லவர், வல்லவர், எல்லாருக்கும் இதனால ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்கும் எதுனா அவர் தான் ஃபர்ஸ்ட் நிற்பார். கூப்பிட்டாலும் கூப்பிடலாங்க. இல்லை அப்படி சொல்லலை. அதை வந்து நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவராக வந்து கரெக்டாக நிற்பார். அடுத்து சுபாஷ் அண்ணா ரொம்ப பண்ணானா. இவர் மட்டும் இல்லை, 2 அண்ணனுமே வந்து ஜோக்குன்னா அப்படி அடிப்பாங்க. வடிவேலு, மதுரை முத்து, எல்லாமே. ஆமாம், அவங்களே தோத்து போயிட அளவுக்கு அவங்க அடிப்பாங்க. சூப்பராக அடிப்பாங்க ஜோக்கு. அப்படியே சூப்பராக இருக்கும் எல்லா ஜோக்குமே. கேளுங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய ஜோக்ஸ் வரும். அவங்களோட ஜோக்ஸ்லாம் அப்புறம் சேர்த்து வச்சுருக்கோம். எங்கள் ஜோக்ஸே ஒரு காம்படிஷனாக வச்சு ஒரு வீடியோ. ஆமாம், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஆமாம், அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது என்னை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. என் தம்பி, இவன் என் தம்பி. நாங்கள் இருக்கோம் அண்ணன் தம்பி சரணு. இவன் வந்து ரொம்ப நல்லவன். பற்றி சொல்கிறது. ஆமாம், அப்படி எதுவும் பண்ணல. அப்புறம் ஜெரோ ப்ரோ வந்து நியூயஸ்ட் அடிஷன், லேட்டஸ்ட் அடிஷன் டு ஆர் குரூப். இப்போ தான் வந்து நல்லா ரொம்ப அவுட் ஸ்போக்கன் கை, நல்லா வைப்பாக இருப்பார். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது. ஏன் வேண்டியது இருக்கு. நீ சொல்ல எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஆமாம், சரி நான் சொல்கிறேன். சரி நான் சொல்லுவேன். ஆனால் வைக்கப்படுறாரு இல்லை, எப்படி ஆரம்பிக்கிறேன் அதான் நான் சொல்ல முடியும். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. வேலூர் தான். நீங்கள் வேலூர்ல சுபாஷை பற்றி சொல்லணும்னா, பையன் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி சுனிலும் அதே மாதிரி தான். முக்கியமா எங்க டீம்ல இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் ரொம்ப ஸ்பெஷல். அவரோட பிஸி ஷெட்யூல்ல எங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அவரு டியூஷன் போயிட்டாரு. அவங்க பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கேக்கு தான் முக்கியம், இந்த பேக்கிங் முக்கியம் இல்லைன்னு சொல்லி போயிட்டான். என்ன பண்றது? ஜோக் நம்பர் 1 பாத்தீங்களா? இப்படிதான் வரும். நான் வரலாம். இந்த இதுல நிறைய ப்ளூபர்ஸ் வரும்ல. எந்த தெரு நம்ம போனோம்? கிராஸ் பண்ணிட்டு எந்த தெரு போகணும்? அந்த 3 கடை இருந்துச்சுல்ல, அதான் இங்க இருக்கு. இங்க விட்டு நடந்து வெளியே போகணும். உங்களை கடையில பார்ப்போம். அப்பியர் ஆகிறாப்பா. ஓகே,
சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் கேட்காது. பரவாயில்ல. மினி பேன் கேக்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சாப்பிட மட்டும்தான் நல்லாயிருக்கும்ன்றாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு தொல்லையாக இருந்தால் நம்ம குட்டீஸை கூட இங்கே விளையாட விட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். 2 ஸ்பாட் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்பாட்டு, இது ஒரு ஸ்பாட்டு. எப்போவுமே ஓப்பன் விஆர் ஸ்ட்ரீட்டுன்னு நினச்சா இது ஸ்ட்ரீட்டு கிடையாது, இது புகை உள்ளே போயிட்டே இருக்குது. கடை கடையாக உள்ளே போயின்னே இருக்குது பாருங்கள். நம்ம கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு நினச்சா கடைக்குள்ளேயே கடை கடையாக பொந்து பந்தா போயிட்டே இருக்கு. பாபு இன்ஃப்யூஸ்டு ரோஸ்டட் சிக்கன் எல்லாம் கறியாக மாட்டுது. என்ன பண்ணுறது, சரிக்காமையாக போச்சு. மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க, நம்ம தான் சாப்பிட முடியாது. கோரா பிட்ஸு சும்மா நினச்சோம், ஆனால் பில்லை தீட்டிட்டான். ஒன்றும் சாப்பிடலனாலும் 1000 போட்டு சாப்பிட்ட. இந்த பில்டிங்கை காட்டுறேன், பெய்டு ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. போகிற வகையில் நல்லாயிருக்கு. சரி பாருங்கள். இது இந்த வீடியோலையும் ஆல்ரெடி ஒருத்தன் வீட்டில் இருக்கான், இது இன்னொருத்தன் வீடியோலையும் கவர் ஆக மாட்டேங்கிறான். ஸோ நாங்கள் வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் கிளம்பிட்டோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் நிறைய ஃபன் பண்ணோம். அதாவது வந்து ஒரே ஒரு மினி பேன் கேக்ஸ் வாங்கிட்டு 177 ருபீஸ்க்கு பேன் கேக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து அங்கே வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு ஒர்த்தா இல்லை, அதனால கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நாங்கள் வந்து மாமி மெஸ் போயிட்டு 4 ஃபிஷ் மீன் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். டவர் பார்க்கா எங்கே போய் போகணும்? அண்ணா நகர்லேயே இல்லையா நாங்கள் சாப்பிட்றதுக்கு? அண்ணா நகர்லேயே டவர் பார்க்குங்க. இப்போ என்னோட இன்ஸ்டியூட் முன்னாடி ஒரு லெஃப்ட் வருது இல்லை, அந்த லெஃப்ட் தான் டவர் பார்க். அதுக்கு ஆப்போசிட்டில் டவர் இருக்குமா? அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜூஸ் கடை இருக்கும். ஜூஸ் கடை நல்லா இருக்கும். ஆனால் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் தானே
பாதாம் பால் எவ்வளோன்னு கேட்டா 110. இவரு என்ன சொல்றாரு, ஒரு பாதாம் பால் 10 ரூபாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. கவுண்டமணி காமெடி 110 ஒரு பாதாம் பால், அதுவும் இங்க கப்ல. அது ஏன் 110 தெரியுமா உனக்கு? கரெக்ட், மண் கப், அதனால தான் 110 ரூபாய். ஏய் பக்கத்துல பேப்பர் போலியா? சரி அப்போ அப்படியே கொஞ்சம் வெளில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பா, இப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போலாமா எப்படி? என்ன பிளான்? என்னோட ஜோக் கொஞ்சம் அன்னோட் சாப்பாடா? என்ன சொல்லு, டவர் வரலன்னு சொன்னாரு, கொஞ்சம் வெளில போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. கேக்கல வந்துச்சு. வந்துருச்சு. இந்த ஜோக் வரணும், எடிட் தாண்டி வரணும். எடிட்டர் வந்து மோஸ்ட்லி சுபாஷ் அண்ணா இருப்பாரு. கொளத்தூர் எடிட் இன்னும் வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்மாக ஒரு வீடியோ வந்துடும். அது ஆல்ரெடி நம்ம சுபாஷ் அண்ணா ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. அமேசிங்க. இங்கே எங்கேயா பார்க் பண்ணுங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாழா வெஜ்ஜி சிக்னேச்சர். பார்க் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்குக்கு இடம் தேடணும். பாத்தீங்களா? ஐயோ ஜோக், இதுக்கு பேரு ஜோக்கா? ஐயோ சரி இப்போ என்ன பண்ணலாம்? வண்டியை பாட்டு ஸ்லைஸா ஒரு இடம் போட்டுருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோமே, அவ்வளவுதான். அப்படியே யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க. सब कितना सालसा चाहिए? एक साल ये ब्रांचेस है या नहीं? वो சூப்பர். அவர் கடை எங்கெங்க இருக்குன்னு சொல்ல போறாரு. our shop, please like, subscribe and support our friends. Royal Gang Stocks. Please support. Thank you. அவ்வளோதான். விட்டாரா எங்கேயோ. ஐயோ திரும்பி இருக்கே. நல்ல ஜோக் அடிக்கிறாரு இவரு. விட்டாரா மைக்ல ரெக்கார்ட் பண்ணுங்கடா. பண்ணா ஒரு 5 நிமிஷம். வாழ்க்கையே வாழத்தானே வா என் கண்ணே, வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கூட்டமா கோப்பமா, தோல்கள் சாயத்தானே ஒரு தோல் தேவை, தனிமரம் நானடி, தோட்டமாய் நீயடி, வாலிபத்தின் எல்லையில் வாசமுள்ள முல்லையே, போகும் வரை போகலாம் என்ன பிழையே, உன்னை பார்ப்பது போலே ஏதோ மின்னம் தோன்றது மானே. இப்போ இன்ட்ரடக்ஷன் நானே கொடுக்குறேன் எல்லாத்துக்கும், என்னென்ன பண்ணுறாங்க இப்போ எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அஸ்கர்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜஸில் இருக்கார். அதாவது கார் செல்லிங் அண்ட் பையிங் அந்த பிஸ்னஸில் இருக்கார். ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அந்த பிராண்டு அஸ்கார்ஸ். ஓகே, அதை நாங்கள் வச்ச பேர், அவர் அதெல்லாம் வச்சுக்க மாட்டார். நல்ல பேர் அவர். கார் தான் வச்சு பாரு. நான் வந்து வெட்டினரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் படிக்கிறேன், வெப்பேரி. அப்புறம் சுபாஷ் அண்ணா வந்து விஸ்காம் முடிச்சிருக்காரு. விஸ்காம் முடிச்சுட்டு பஜ்ஜி கடை வச்சிருக்காரு. அரினா அனிமேஷன்ல அனிமேஷன் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல நம்ம சரண் வந்து 12th. என்னோட வயசு சின்ன பையன், ஆனா 12th படிக்கிறான். அப்படியா? ரெண்டு பேருமே 12th. தெரியாம நீ 10th நினைச்சிட்டு இருக்கேன். அந்த செட் நினைச்சேன் நானு. 12th இல்ல, அட்லீஸ்ட் 11th நினைச்சேன். வயசுல ஓகே. அப்புறம் ரெண்டு
ஓகே எம்பாரசிங் மூமெண்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். சின்ன வயசில் எனக்கு போய் ஒழுங்காக சொல்ல தெரியாது. இப்போ கரெக்டாக சொல்லுவேன். இப்போ சொல்லுவேன், எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ சொன்னால் கூட. நான் அந்த அளவுக்கு அனுப்பேன். ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா நெயில்ஸ் வந்து கட் பண்ணிட்டு போகணும். இந்த ஸ்கூலில் செக் பண்ணுவாங்க. நான் வந்து கட் பண்ணலை. ஆனால் என்ன சொல்லிட்டேன்னா, இல்லை மேம் நான் நேற்று தான் மேம் கட் பண்ணேன், அது வந்து ஒரு நாளுக்குள்ளே வளர்ந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த மேமும் பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. அது வந்து எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. நான் சொன்ன பொய் வந்து எவ்வளோ கேவலமான கன்றாவியான பொய் எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. இப்போ